பார்க்கில் விளையாண்டு இருந்த குழந்தைய தெருநாய்கள் கடிச்சிருச்சு, தெருநாய்களால் விபரீதம், தெருநாய்கள்னாவே தொல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் காசியாபாத்தில் சுந்தர் சிங் அப்படிங்கிறவர் தன்னுடைய வைஃப் மற்றும் 2 மகள்களோட கோடா அப்படிங்கிற காலனியில் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. சுந்தர் சிங்கோடைய ஒரு பொண்ணுக்கு தெருநாய்களை பராமரிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இது சுற்றி இருந்தவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதையெல்லாம் கண்டுக்காத அந்த பொண்ணு நாய்களுக்கு செல்ல பேர்லாம் வச்சு ஆசையாக பராமரிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் சில பேர் சுந்தர் சிங்கோடைய வீட்டுக்குள்ளே புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி வீட்டில் இருந்த பெண்கள்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ஆசையாக வளர்த்துட்டு இருந்த தாரு புஸ்ஸோ அப்படிங்கிற 2 தெருநாய்கள் அதிரடியாக வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்களோட போராடி தலை உடல் பகுதியெல்லாம் காயப்பட்டு அவங்கள ஓட விட்டு இந்த ஃபேமிலியை காப்பாற்றிருக்கு. தாருவும் புஸ்ஸியும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. உண்மையான பாசமும் நல்ல வளர்ப்பும் இருந்தால் எல்லா நாய்களும் காவல் தெய்வங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். ஆனால் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச நாம சொற்களாலும் கற்களாலும் அடித்து அந்த நாய்களை விரட்டுனா பயத்தால் பாம்பு கொத்துற மாதிரி நாய்களும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு போல தங்களை பாதுகாக்கிறதுக்கு கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நாய்களை குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம மாறினா நாட்டையும் மாற்ற முடியும், நாட்டில் இருக்க நாய்களையும் மாற்ற முடியும்.